இது வரைக்கும் அந்த மாதிரி பார்த்துருக்கீங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஓகே, அப்ப குளோபலா நம்ம ஆக்சஸ் பண்ணோம் இந்த யூஆர்எல். பட் ஆனா அந்த ஏஆர்என் இருக்கு பாத்தீங்களா, இதுக்குன்னு நமக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. இது நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம்னா யூஆர்எல் மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம். பட் நம்ம ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட் குள்ள மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, இதை கொண்டு போய் நம்ம ப்ரௌசர்லாம் கொடுக்கக்கூடாது. ஓகே, அப்ப இந்த ஏஆர்ன்றது நம்ம ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட்டுக்குள்ள மட்டும் நம்ம ஒரு சர்வீஸும் நம்ம கம்யூனிகேட் பண்றதுக்கோ இல்ல ஒரு சர்வீஸ்ல இருந்து இன்னொரு சர்வீஸை ரெஃபர் பண்றதுக்கோ நம்ம அந்த ஏஆர்என் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா டிஎல்கியூ பத்தி. இப்போ டிஎல்கியூவை நீங்க போனீங்களும் இதை எடிட் பண்ணி அவன் என்ன கேட்கறான்னு பாருங்களேன். இந்த டிஎல்கியூ எனேபிள் பண்ணா இந்த கியூவோட நேம் கேட்கறாங்களா ஏஆர்என் கேட்கறாங்களா? ஏஆர்என் தான் கேட்கறாங்க. அப்ப நான் இந்த இடத்துல இன்னொரு கியூ இருந்ததுன்னா அந்த கியூவோட ஏஆர்என் வந்து நான் கொடுக்குறேன்னா அப்ப இந்த கியூ அந்த கியூ கம்யூனிகேட் ஆகிடும். ஓகே, அப்ப இந்த மாதிரி எனக்குலாம் நம்ம ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட்டுக்குள்ள இல்ல நீங்க உங்க அக்கௌண்ட்டுக்குள்ள கூட என்னுடைய ஏஆர்என் யூஸ் பண்ணீங்க. அப்ப ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட்னு மட்டும் நான் சொல்ல, ஏடபிள்யூஎஸ் என்விரான்மெண்ட் நான் சொல்லியிருக்கேன். அப்ப என்விரான்மெண்ட்னா கம்ப்ளீட் ஏடபிள்யூஎஸ் என்விரான்மெண்ட் குள்ள. ஓகேங்களா, நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ உங்களோட கியூவோட ஏன் கூட நான் கொடுத்துக்கலாம் அப்படின்னு என்ன மீனிங்? என்னோட கியூல ப்ராப்பரா டெலிவரி ஆகாத மெசேஜ்லாம் உங்க கியூல டிஎல் கியூவா ஸ்டோர் ஆகும். அப்ப நான் இங்கேயே நான் பார்க்கணும் சொல்லு. அப்ப இன்னொரு அக்கௌண்ட்ல கூட நம்ம இதை பார்க்க முடியும். ஓகே, அப்ப இது எல்லாத்துக்கும் ப்ராப்பரா ஒரு பாலிசி வந்து செட் பண்ணிக்கணும். ஸோ அதெல்லாம் நம்ம அக்கௌண்ட் பண்ணலாம். ஓகே, இது வரைக்கும் எதுவும் டவுட் இருக்கா? ஜஸ்ட் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா ஒரு கியூன்றது என்னது அப்படின்னு சொல்லியிருக்கேன். எப்படி அதை கிரியேட் பண்றது, ஏஆர்என் யூஆர்க்கு டிஃபரன்ஸ், டிஎல் கியூனா என்ன அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போ நம்ம இதுலயே போயிட்டு சென்ட் அண்ட் ரிசீவ் மெசேஜஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதுல போயிட்டு சென்ட் பண்றது, ரிசீவ் பண்றது, இதை நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, இப்ப டிஃபால்ட்டாவே இந்த போலிங் டியூரேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்க, 13 இருக்கு. அப்ப இந்த 13 என்னன்னு பாத்தீங்கன்னா செகண்ட்ஸ். ஓகே, நம்ம போல் பண்ணோம் அப்படின்னா அது 30 செகண்ட்ஸ் டைம் எடுத்துப்பாங்க. ஸோ இதை வந்து லாங் போலிங் அப்படின்னு நான் சொல்றேன். ஓகே, இப்ப இந்த மெசேஜ்ல நான் வந்து ஃபர்ஸ்ட் மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு மெசேஜ் அனுப்புறேன். ஓகேங்களா, இது சென்ட் நீங்க கொடுத்தோடனே இங்க பாருங்க மெசேஜ் அவைலபிள் அப்படின்னு தான் இல்லை. அப்ப எடுத்தோடனே இந்த மெசேஜ் போய் ரிசீவ் ஆயிடுச்சா அப்படின்னா இல்லை. இங்க எப்படி இருக்கு அப்படின்னா மெசேஜ் அவைலபிள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெசேஜ்ல மெசேஜஸ் அவைலபிள்ல இங்க நமக்கு எத்தனை இருக்கு? 1 இருக்கு. இங்க 4 இருக்கிறதுனால நான் 4 கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இங்க 4 மெசேஜஸ் அவைலபிள் தான் நம்ம சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும், இது வந்து சென்டரு, இது யாரு? ரிசீவர். ஏன் ரெண்டுமே நமக்கு காமிக்குது? நம்ம தான் அப்படி கான்ஃபிகர் பண்ணிருக்கோம். கியூ ஓனரும் நான் தான், சென்டரும் நான் தான், ரிசீவரும் நான் தான் நம்ம செட்டப் பண்ணிருக்கனால இந்த மாதிரி காமிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த மெசேஜஸ் அவைலபிள் 1ல நான் போல் ஃபார் மெசேஜஸ் கொடுத்தேன்னா இப்போ 30 செகண்ட் நீங்க போல் ஆகும். இப்போ அந்த 30 செகண்ட்ல நான் இந்த இடத்துல எனக்கு ஒரு மெசேஜ் வந்துருச்சு. அப்பயே இது எனக்கு என்ன மெசேஜ்னு தெரியாது. ஜஸ்ட் இது எப்படி கொடுத்துருக்கான், ஒரு ஐடியா நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஒரு ஐடியா நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. மெசேஜஸ் போல் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு எப்படி வரும், ஒரு ஐடியா நமக்கு வந்து வரும். ஓகேவா, அது மெசேஜா வராது, ஐடியா வரும். அதுக்கப்புறம் அந்த யூசர் வந்து இதை ஓபன் பண்ணி இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிடணும்னா இதை அவங்க டெலீட் பண்ணிடணும், செலக்ட் பண்ணி. ஓகேங்களா, அப்ப அந்த விசிபிலிட்டி டைம் விட்டுக்கிறது ஒரு 30 செகண்ட்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா? இப்போ நம்ம பார்க்கறது ஒரு 30 செகண்ட்ஸ் ஆயிடுச்சு. அந்த 30 செகண்ட்ஸ் நம்ம பார்த்துட்டு டெலீட்டும் பண்ணிடணும். அப்படி பண்ணலன்னா என்ன ஆகும்? ஓகேவா, இப்போ நான் டெலீட் பண்ணல, நான் மறுபடியும் என்ன பண்றேன், சப்போஸ் ரீலோட் பண்றேன். ஓகேவா, இப்போ என்ன ஆயிருக்கு பாருங்க, இங்க இல்ல மெசேஜ் அவைலபிள் இருக்கு. ஓகே, நான் என்ன பண்றேன், மறுபடியும் போல் ஃபார் மெசேஜஸ் நான் கொடுக்குறேன். அப்ப எத்தனாவது டைம் எனக்கு ரிசீவ் ஆகுதுன்னு பாருங்க, 3rd டைம் எனக்கு ரிசீவ் ஆகுது இந்த மெசேஜ். ஓகே, ஸோ இதே மெசேஜ் இப்போ இதே வந்து நான் மறுபடியும் இந்த யூஆர்எல் நான் காப்பி பண்ணி கொடுத்தா, இப்போ நான் மறுபடியும் இங்கே நான் வந்து இதே கியூவோட யூஆர்எல் எடுத்துட்டு போயிட்டு மறுபடியும் போல் பண்ணா எனக்கு என்ன ஆகுதுன்னு பாருங்க, இங்க போல் ஆயிட்டு இருக்கு, இங்க மெசேஜ் ஆயிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இது கம்ப்ளீட் ஆகி இந்த 30 செகண்ட்ஸ் எனக்கு இது கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் தான் நமக்கு என்ன ஆகும் பாருங்க, இந்த 30 செகண்ட்ஸ் எனக்கு என்ன கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு ரிசீவ் ஆயிடுச்சா இங்க? அப்ப இங்க பார்த்துட்டு இருக்கும் போதே ஒரு கன்சியூமர் பார்த்துட்டு இருக்கும் போதே இன்னொரு கன்சியூமரால இங்க பார்க்க முடியாது. அப்ப இது எத்தனாவது டைம் ரிசீவ் ஆயிருக்கு? 4th டைம். இங்க வந்து 3rd டைம் எனக்கு ரிசீவ் ஆயிடுச்சு. ஓகேவா, இப்ப இவங்களால இதை வியூ பண்ணலாம். அந்த 30 செகண்ட்ஸ் எனக்கு அந்த போலிங் டைம் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் தான் இன்னொரு கியூவால அதை ரிசீவ் பண்ண முடியும். ஓகே, இது 4th டைம் எனக்கு ரிசீவ் ஆயிருக்கு. ஓகேவா, இப்ப நான் அதை பார்க்கல, இப்ப எனக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னா இப்ப நான் வியூ பண்ணிட்டேன் இல்ல பண்ணல அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கு. நான் மறுபடியும் ரீலோட் பண்ணா என்ன ஆகும், மறுபடியும் போயிடும். அது நீங்க டெலீட் பண்ற வரைக்கும் என்ன ஆகும்,
மறுபடியும் போல் ஃபார் மெசேஜ் கொடுத்தீங்கன்னு பாருங்க 5th டைம் எனக்கு ரிசீவ் ஆகும். இப்போ ரிசீவ் கவுண்ட்ன்றது எனக்கு வந்துட்டே தான் இருக்கும், இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இப்போ நீங்க டெலீட் பண்ற வரைக்கும் அவன் நம்மளை பார்த்துட்டே இருப்பான், அனுப்பிக்கிட்டே தான் இருப்பான் அந்த மெசேஜ். இப்போ நீங்க இந்த டைமுக்குள்ள நீங்க என்ன பண்ணலாம், இதை செலக்ட் பண்ணி டெலீட்னு கொடுத்து டெலீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு மறுபடியும் நமக்கு ரிசீவ் ஆகும். ஓகே, அப்ப ஒரே டைம்ல நமக்கு இங்க ஒரு மெசேஜ் 2 மெசேஜ் இருக்கும்போது நமக்கு தெரியாது. ஒரு 1000 மெசேஜ் வருதுங்க, ஒரு thousands ஆஃப் மெசேஜ் நமக்கு ஒரே டைம்ல வரும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? ஓகே, ஸோ இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ வந்து நம்ம ஏதாவது ஒரு ரெஸ்டாரண்ட் போறோம்னா நம்ம ஆர்டர் பண்றது ஒரு இடம், நம்ம ஆர்டர் பண்ணுவோம் கரெக்டா. நமக்கு வர ஆர்டர் எங்க இருந்து வருதுன்னா கிச்சன்ல இருந்து வரும் கரெக்டா. நம்ம ஒரு சப்ளையர்ட்ட நம்ம ஆர்டர் பண்ணுவோம், அது வந்து என்ன ஆகுது அப்படின்னா கிச்சனுக்கு எப்படி இந்த மெசேஜ் போகுது, ஓகே, போயிட்டு நமக்கு எது வழியா நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா, அப்ப இன்டர்னலா ஒரு கம்யூனிகேஷன் நமக்கு நடக்குது இல்லையா, அதுதான் நம்மளோட கியூன்னு சொல்லுவோம். அப்ப கியூ தான் பாஸ் பண்றோம். கியூ எப்படி பாஸ் பண்றாங்கன்னா, இப்ப நான் வந்து இட்லி ஆர்டர் பண்றேன், நீங்களும் இட்லி ஆர்டர் பண்றீங்க, நீங்களும் இட்லி ஆர்டர் பண்றீங்க கரெக்டா இல்லையா. அப்ப ஒண்ணு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க ஒவ்வொரு டைமும் வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க டைப் பண்ணி அவங்க கிச்சனுக்கு அனுப்புவாங்க, இத்தனை இட்லி வந்திருக்கு, நீங்க இதை ரெடி பண்ணி அனுப்புங்க, ரெடி பண்ணி அனுப்புங்க. அப்போ ஒவ்வொன்றுக்கும் யூனிக் ஐடி ஒன்று கொடுத்துருப்பாங்க கரெக்டா. அப்ப ஒரே டைம்ல ஒரு 100 டைம் நான் 100 மெசேஜ் அனுப்புறேன், 100 இட்லி நான் அவங்க பார்சல் பண்ண சொன்னா யாருக்கு எதுன்றது அவங்களுக்கு தெரியாது. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த செஃப் என்ன பண்ணுவாருன்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த பில்லு வந்துட்டு இருக்கும் இல்லையா, அந்த பில்லை நிறுத்தி வச்சிருவாரு. அதுதான் அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து கெட் பண்ணி வச்சிருவாரு. அந்த கெட் பண்றதான் போலிங். கெட் பண்ணி ஒரு 10 பில்லோ 5 பில்லோ அவர் ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சுப்பாரு. அதுக்கப்புறம் வர பில்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் இந்த ஆர்டர் ப்ராசஸ் பண்ணிட்டு இதை கம்ப்ளீட் பண்ணி உங்களுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரு கரெக்டா. அப்ப இந்த இடத்துல ஒரு சர்வர் இருந்தா அப்ப எவ்வளவு டைம் எடுத்துக்கும் அப்படின்றது ஒரு விஷயமும், மல்டிபிள் சர்வர்ஸ் இருந்தா எவ்வளவு டைம் எடுத்துக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயமும் நமக்கு இருக்கு. ஓகே, ஒருத்தர் இருந்தாங்கன்னா குயிக்கா நமக்கு ப்ராசஸ் பண்ணிடலாம். அப்ப அவர் ரெடி பண்றது இன்னொரு சர்வரை ரெடி பண்ணா அப்ப 2,000. அதனாலதான் இவர் ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொருத்தர் என்ன பண்ணுவாரு, இல்லைங்க நீங்களே அதை ரெடி பண்ணுங்க, நீங்க முடிச்சது சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் மத்த அடுத்தது பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இதை நீங்க அப்படியே கம்பேர் பண்ணி பாருங்க. கம்பேர் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு கியூவிங் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே, இப்போ நான் இந்த மெசேஜ்ல வந்து ஜஸ்ட் நான் ஒரு மெசேஜ் மல்டிபிள் மெசேஜ் நான் உங்களுக்கு சென்ட் பண்றேன். ஹை 1, ஹை 2, ஹை 3, ஹை 4, ஹை 5. ஜஸ்ட் இங்க ஒரு மல்டிபிள் மெசேஜ் நான் இங்க அனுப்புறேன்னா ரீலோட் பண்ணா நமக்கு எத்தனை இருக்கும், இப்போ 5 மெசேஜஸ் அவைலபிள் இருக்கு. போல் ஃபார் மெசேஜஸ் நான் சொன்னேன், இது லாங் போலிங் சொன்னேன் கரெக்டா. லாங் போலிங்னா டைம் கொஞ்சம் அதிகமா எடுத்துப்பாங்க போல் பண்றதுக்கு. ஓகே, ஸோ இதை நீங்க ஷார்ட் போலிங்காகவும் மாத்திக்கலாம். ஏன்னா போலிங்ல 2 டைப் இருக்கு, ஒன்று லாங் போலிங், இன்னொன்று ஷார்ட் போலிங். ஓகே, எனக்கு இவ்வளவு டைம்லாம் எடுக்காதீங்க, எனக்கு உடனே ஒரு 5 செகண்ட்ல ஒரு 2 செகண்ட்ல எனக்கு உடனே ஃபர்ஸ்ட் என்ன மெசேஜ் வந்துருக்கோ அதை மட்டும் எனக்கு அனுப்பு, லாஸ்ட் ஒரு 10 நிமிஷத்துல என்ன மெசேஜ் வந்துருக்கோ அதை மட்டும் அனுப்பு அப்படின்னு நம்ம கேட்கறோம் இல்லையா. அதை நம்ம என்ன சொல்றோம்னா, இங்க நீங்க இந்த இடத்துல எடிட் போல் செட்டிங்ஸ்ல போயிட்டு போல் டியூரேஷன் நீங்க மாத்திக்கலாம். இப்ப 30 செகண்ட்ஸ் 40 செகண்ட்ஸ் 50 செகண்ட்ஸ்லாம் என்னது அப்படின்னா லாங் போலிங். இதுவே நீங்க 3 செகண்ட்ஸ் கொடுக்குறீங்க அப்ப அது என்னது, அவ்வளவுதான் ஷார்ட் போலிங். ஓகே, இப்ப இதை சேவ் பண்ணி இப்ப நீங்க ஆல்ரெடி 5 மெசேஜ் எனக்கு வந்துருச்சு, பட் ஷார்ட் போலிங்ல மறுபடியும் நான் போல் ஃபார் மெசேஜஸ் கொடுக்குறேன். எனக்கு என்ன இருக்கு பாருங்க, அந்த அந்த 3 செகண்ட்குள்ள எனக்கு எத்தனை மெசேஜ் ரிசீவ் ஆகுமோ அது மட்டும் தான் இருக்கும். ஓகே, 3 செகண்ட்குள்ள ஆல்ரெடி 5 மெசேஜ் வந்துருச்சு. இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் அதை டெலீட் பண்ணிடுறேன். ஓகே, இதை ஒவ்வொன்றா நம்ம பார்த்தலாம். இந்த இடத்துல ஒரு 1 lakh மெசேஜ் வருதுன்னு வச்சுக்கோங்க. 3 செகண்ட்ல 1 lakh மெசேஜ் ஃபெச் பண்ணி எடுத்துட்டு பார்க்கலாம். அப்போ ஃபர்ஸ்ட் இருக்கிற ஒரு 100 மெசேஜோ 200 மெசேஜோ நம்ம போல்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு இதெல்லாம் நான் பார்த்துட்டேன் 1 by 1 நான் டெலீட் பண்ணணுமா அப்படின்னா கிடையாது. ஓகே, 1 by 1 நான் டெலீட் பண்ண அவசியம் இல்லை. நீங்க என்ன பண்ணலாம், இந்த கியூல போயிட்டு இங்க பர்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு சரிங்களா. பர்ஜ், இந்த பர்ஜ் நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு என்ன ஆகும், என்ன ஆகுதுன்னு பாருங்களேன். இந்த பர்ஜுக்கு மீனிங் என்ன கொடுக்கலையா, சரி ஓகே. பர்ஜ்னா என்னன்னா இதுக்குள்ள இருக்கிற எத்தனை மெசேஜ் இருக்கோ எல்லா மெசேஜும் டெலீட் பண்ணிடு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா, ஸோ இதில் இருக்க எல்லா மெசேஜ் கியூல இருக்க எல்லா மெசேஜும் நமக்கு டெலீட் ஆகிடும். நான் போல் பண்ணிட்டேன், போல் பண்ணிட்டு எனக்கு என்ன ஆயிடுச்சு, எனக்கு அந்த மெசேஜ் எதுவுமே நமக்கு டெலீட் ஆயிடுச்சு. ஓகே, போலிங் டியூரேஷன் நம்ம என்ன பண்ணலாம், 3 செகண்ட்ஸ் 30 செகண்ட்ஸ் நம்ம 40 செகண்ட்ஸ்னு நம்ம டைம் தகுந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். லாங் போலிங்ல நமக்கு டைம் நமக்கு நிறைய டைம் நமக்கு மெசேஜ் ரிசீவ் ஆகும். ஷார்ட் போலிங்னா நமக்கு இமீடியட்டா ரிசீவ் ஆகிடும், கம்மி டைம் தான் நமக்கு ரிசீவ் ஆகும். ஓகேவா, ஸோ இவ்வளவுதான். ஓகே, ஸோ கியூவை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம், ப்ரொடியூசர் இருக்காங்க,
கன்சியூமர் இருக்காங்க. ப்ரொடியூசர் வந்து ப்ரொடியூஸ் பண்ற மெசேஜ் டைரக்டா கன்சியூமருக்கு போகாது, அது வந்து கியூல தான் போயிட்டு ஸ்டோர் ஆகும். இப்படி கியூல ஸ்டோர் ஆகிற மெசேஜ் வந்து அதுவும் அவங்களால டைரக்டா வியூ பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் அவங்க என்ன பண்ணும், போல் மெசேஜஸ் கொடுக்குறோம். போல் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு ஐடி தான் ஜென்ரேட் ஆகும். அந்த ஐடியை வியூ பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணிடணும், டெலீட் பண்ணிடணும். சப்போஸ் ப்ராப்பரா ரிசீவ் ஆகாத மெசேஜ்லாம், ப்ராப்பரா அட்ரஸ் இல்லாத மெசேஜ்லாம் எங்க போய் ஸ்டோர் ஆகும், எங்க போய் ஸ்டோர் ஆகும், டிஎல்கியூல ஸ்டோர் ஆகும். டிஎல்கியூட அப்ரிவேஷன் டேட் லெட்டர் கியூ. ஓகே, அப்ப டிஎல்கியூ ஆட்டோமேட்டிக்கா ஸ்டோர் ஆகுமா இல்ல நம்ம தான் கான்ஃபிகர் பண்ணணும்? ஆட்டோமேட்டிக்கா அது எனேபிள் ஆயிருமா? கிரியேட் பண்ணும்போது நம்ம தான் எனேபிள் பண்ணி என்ன பண்ணணும், என்ன ஐடி கொடுக்குறோம், ஏஆர்என் கொடுக்குறோம். ஓகேங்களா, ஏஆர்என்றது அப்ரிவேஷன் அமேசான் ரிசோர்ஸ் நேம். ஓகேங்களா, அப்ப அந்த ஏஆர்என்றது இன்னொரு கியூவோட ஏஆர்என் நமக்கு கொடுக்கும். ஓகே, அப்ப இதுக்கு இன்னொரு கியூ நம்ம கிரியேட் பண்ணி வச்சுக்கோம். ஓகேவா, சோ இந்த செட்டப் என்ன அப்படின்றது புரியல இல்ல, இதுல எதுவும் டவுட் இருக்கா இருக்காது ஆன்லைன்? நோ டவுட். ஓகே நைஸ். ஓகே, அப்ப இதுதான் பாத்தீங்கன்னா நம்ம ஏசிங்க்ரனஸ் கம்யூனிகேஷன். அப்ப இந்த இடத்துல கன்சியூமர் அவைலபிளா இல்ல, அப்ப கூட என்ன ஆயிடுச்சு, மெசேஜஸ் அவைலபிள் காமிப்பாங்க. அவங்க எப்ப அவைலபிளா வராங்களோ அப்ப போல் பண்ணி அவங்க எடுத்து பார்த்துட்டு அதை ப்ராசஸ் பண்ணிட்டு அதை டெலீட் பண்ணிடலாம். இப்ப சப்போஸ் நம்ம அக்கௌண்ட்டுக்குள்ள நம்ம ஆர்கனைசேஷனுக்குள்ள நம்ம பண்றோம்னா, இப்ப வந்து நான் என்ன பண்றேன், நான் வந்து ஆர்டிஎஸ், நான் வந்து EC2 நான் சர்ச் பண்றேன். EC2ல இன்ஸ்டன்ஸ்ல போயிட்டு நீங்க வந்து HTTPD வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு அந்த கியூல டைப் பண்ணி இந்த மெசேஜ் அனுப்புறேன், கியூலயே அனுப்புறேன். அப்ப என்ன ஆகும், யாரு ரிசீவரோ, நீங்க ஒரு IAM யூசர்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு போயிட்டு அந்த மெசேஜ் வரும்னா இப்ப நீங்க அதை போய் பாப்பீங்க. அது அந்த மெசேஜ் நீங்க தான் பாக்குறீங்க. உங்க டீம்ல ஒரு 5 பேர் இருக்காங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் பாக்குறீங்க அந்த மெசேஜ். பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்கானு, இப்போ எனக்கு ஒரு டிக்கெட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அந்த போயிட்டு HTTP வந்து ஸ்டேட்டஸ் செக் பண்ணுவீங்களா, ஸ்டார்ட்ல இருக்கா இல்லையான்னு அது தெரிஞ்சிடும். அதுல ஸ்டார்ட்ல இருந்ததுன்னா விட்டுருவீங்க, இல்லைன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டு அந்த மெசேஜ் என்ன பண்ணிருந்தீங்க, டெலீட் பண்ணிடுங்க. இவ்வளவுதாங்க. ஓகே, அப்போ உங்க ஆர்கனைசேஷனுக்குள்ள உங்களுக்கு வர அந்த டிக்கெட்ஸ் இருக்கு இல்லையா, அது எப்படி நமக்கு அசைன் ஆகலாம் அப்படின்னா எஸ்கியூஸ் வழியா அசைன் ஆகும். ஓகே, இப்ப இதுக்காக தான் நம்ம ரியல் டைம்ல நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். ஓகே, புரியுதா? இப்ப இப்படிதான் நமக்கு வந்து நமக்கு செட்டப் இருக்கும். அப்ப இந்த எஸ்கியூஎஸ் மட்டும் கிடையாது, இதை தாண்டி நமக்கு இன்னொன்னு இருக்கு, இன்னொரு கம்யூனிகேஷன் இருக்கு, அதான் SNS. அது இதை விட ரொம்ப ஈஸி. ஓகேங்களா, இங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்க எப்படி நீங்க ப்ரொடியூசரை பாத்தீங்களோ அதே மாதிரி இவங்க என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா பப்ளிஷர்னு சொல்லலாம். அப்ப இவங்க ரெண்டு பேருக்கு என்ன டிஃபரன்ஸ், ப்ரொடியூசருக்கும் பப்ளிஷருக்கும்? பப்ளிஷர்னா என்ன, ப்ரொடியூசர்னா என்ன? ஓகே, ப்ரொடியூசர்னா ஓகே, ப்ரொடியூஸ் பண்றது, கிரியேட் பண்றது, சென்ட் பண்றது. ஓகே, பப்ளிஷர்னா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் சேம் தான். அப்படிங்களா, பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. சென்டரு பப்ளிஷர் வேணா பெரிய டிஃபரன்ஸ் இருக்கலாம். சென்டர்ன்றது நான் வந்து அங்க ஒருத்தனுக்கு நான் சென்ட் பண்ண போறேன்னா, 2 பேருக்கு சென்ட் பண்ண போறேன்னா, 1000 பேருக்கு சென்ட் பண்ண போறேன்னா நாங்க தெரியாது. ஆனா பப்ளிஷர்னா கண்டிப்பா மோர் தேன் ஒன் அப்படின்னு நமக்கு தெரியும். பப்ளிஷ்னாலே நம்ம மோர் தேன் ஒன்ற ஒரு விஷயம் தெரியும். அதுக்காக இங்க பப்ளிஷ்ன்ற ஒரு வேர்டு கொண்டு வந்திருக்காங்க. இப்ப SNS பொறுத்த வரைக்கும் நீங்க எத்தனை கியூ வேணா, எத்தனை டாபிக் வேணா நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக 2 டாபிக் கூட நான் இந்த பப்ளிஷர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இது வந்து டாபிக், டாபிக் 1, டாபிக் 2 நம்ம நேம் கொடுக்கறதா. இதுக்கு நேம்லாம் நம்ம கண்டிஷன்ல கிடையாது, நம்மளால நேம் தரணும். இந்த மாதிரி எவ்வளவு டாபிக் வேணா நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இந்த டாபிக்ல நீங்க சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணீங்க ஆட் பண்ணிக்கலாம். என்ன மாதிரி அப்படின்னா இமெயில் சப்ஸ்கிரிப்ஷன், ஓகேவா, இமெயில் சப்ஸ்கிரிப்ஷன், SMS சப்ஸ்கிரிப்ஷன். ஓகேவா, ஒரே டைம்ல எனக்கு என்ன நடக்கணும் அப்படின்னா, இமெயிலும் எனக்கு இந்த மெசேஜ் போகும், SMSலும் மெசேஜ் போகும். அப்ப 1 to many கம்யூனிகேஷன். ஓகே, மோஸ்ட் ஆஃப் த டைம் உங்களுக்கு SQS வந்து 1 to 1 கம்யூனிகேஷனா தான் இருக்கும். SQS அப்படின்றது
மோஸ்ட் ஆஃப் த டைம் 1-to-1 கம்யூனிகேஷனா தான் இருக்கும். ஓகே, ஒரு ஒரு சென்டர் வந்து ஒரு ரிசீவருக்கு மெசேஜ் அனுப்புறாங்க, இப்படிதான் நமக்கு வந்து இருக்கும். ஓகேவா? ரிசீவர்ஸ் நிறைய ரிசீவர் இருந்தாலும் ஒரு டைம்ல ஒரு ரிசீவரால தான் அதை ஆக்சஸ் பண்ணும். அதை தான் நம்ம 1-to-1 சொல்லணும். ரிசீவர்ஸ் நிறைய பேர் இருந்தாலும் ஒரு டைம்ல இவங்க அனுப்புற மெசேஜ் என்ன பண்ண முடியும், பர்டிகுலர் ஒரு கன்சியூமரால தான் அதை ஆக்சஸ் பண்ண முடியும். கரெக்டா இல்லையா? அதான் நம்ம பார்த்துருது. ஓகே, இதுவே எஸ்என்எஸ் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா 1-to-many கம்யூனிகேஷன். ஒரு சென்டரு மல்டிபிள் ரிசீவருக்கு ஒரே டைம்ல மெசேஜ் அனுப்பும். ஓகேவா? அப்படின்னா என்ன? இப்ப நீங்க போயிட்டு ஏடிஎம்ல போயிட்டு கேஷ் எடுக்கிறீங்க, ஓகேங்களா? அப்ப நமக்கு என்ன ஆகுது, நோட்டிபிகேஷன் வருதா? எங்கெங்கெல்லாம் நோட்டிபிகேஷன் வரும்? ஃபர்ஸ்ட் வித்ரா பண்றீங்க, ஓகே, வித்ரா பண்ணியாச்சு, உங்க காசு தான் எடுத்துக்கோங்க, நான் எதுவும் சொல்லல. அப்புறம் மெசேஜா வருது, ஃபர்ஸ்ட் இன்ஸ்டிங், ஓகே, மெசேஜா வருது. அப்புறம் மெயில், நீ கொடுத்து வச்சிருந்தா இல்ல, கொடுத்தா ஆகும், மெயிலி வரும், ஓகேங்களா? இப்போ ரெண்டாவது, தென் வேற எங்க? ஸோ இப்போ என்னோட டேட்டா பேஸ்ல இருந்து, அதாவது என்னோட பேங்கோட சர்வரோட டேட்டா பேஸ்ல இருந்து ஒரு அமௌண்ட் வந்து, ஒரு நம்பர் வந்து கம்மி ஆகுது, இல்ல ஒரு நம்பர் அதிகமாகும். நீங்க டெபாசிட் பண்ணீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும், நீங்க வித்ரா பண்ணீங்கன்னா டிக்ரீஸ் ஆகும். இதுதான் கான்செப்ட். ஓகேவா? அப்ப நீங்க கம்மியாகிறது அதிகமாகிறது நமக்கு வந்து தெரியப்படுத்துறாங்க நோட்டிபிகேஷன் மூலம். ஒண்ணு மெசேஜ், இன்னொன்னு அது மட்டும் கிடையாது, நம்ம ஏடிஎம் சர்வர்ல நம்ம பண்ற ஆக்டிவிட்டி நமக்கு எங்க நடக்குது அப்படின்னா பேங்க் சர்வர்லயும் நமக்கு என்ன ஆகுது. இப்ப நீங்க மொபைல்ல உங்களோட ஆப்ல செக் பண்ணி பாக்குறீங்களா பேலன்ஸ், அங்க மாறி இருக்குமா, இது மாறி இருக்காதா? டெபாசிட் பண்ணிட்டீங்க, உங்க பேங்க் பேலன்ஸ் செக் பண்றீங்க, அங்க ஆட் ஆகல, என்ன ஆகும் உங்களுக்கு? கரெக்டா இல்லையா? அப்ப ஹெச்டிடிபி எண்ட் பாயிண்ட். அப்ப நம்ம அப்ளிகேஷன்லயும் பாத்தீங்கன்னா அந்த மெசேஜ் போகுது. இப்ப அவங்களுக்கும் ஒரு மெசேஜா தான் போகுது, தம்பி உங்க அமௌண்ட் எடுத்துட்டாங்கப்பா, நீ கம்மி பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சு விட்டுருவாங்க. ஓகே, அப்போ இமெயில், எஸ்எம்எஸ், அப்ப ஹெச்டிடிபி எண்ட் பாயிண்ட். அப்ப இவங்களுக்கு மட்டும் தெரிஞ்சா பார்த்தாது, அந்த பேங்க்ல வேலை செய்யறவங்களுக்கும் தெரியணும், ஓகே இவங்க காசு எடுத்தாங்க, கம்மி ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, சும்மா காமெடிக்கா சொன்னேன், அப்பெல்லாம் கிடையாது. உங்க அக்கௌண்ட்ல அமௌண்ட் ரெடியூஸ் ஆனாலும் அவங்களுக்கு தெரியாது. அதாவது பேங்க்ல வேலை செய்யறவங்க என்ன சொல்லணும், அவங்களுக்குன்னு ஒரு சர்வர் இருக்கும், அவங்க ஒரு சிஸ்டம்ல பாப்பாங்க இல்லையா, நீங்க போயிட்டு பாஸ்புக் என்ட்ரி பண்ணி தாங்க, இது பண்ணி தாங்கன்னு சொல்லி கேட்பீங்க. அப்ப அந்த சர்வர்ல அப்டேட் ஆகும். கரெக்டா? அப்ப இது வேற, நம்மளோட டேட்டா பேஸ் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது வேற சர்வர், அவங்க நம்மளோட டீடைல் பாக்குறது வேற சர்வர். அப்ப இந்த மாதிரி நிறைய சர்வர் டு சர்வர் கம்யூனிகேஷன் நிறைய இருக்குங்க. ஓகே, அப்ப இதெல்லாம் நமக்கு தெரியும்னா இந்த மெசேஜ் நிறைய இடத்துக்கு போக வேண்டியதா இருக்கும். பேங்கை மட்டும் நான் வச்சு நான் எக்ஸாம்பிளா சொல்றேன். ஓகே, அப்ப இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ ஹெச்டிடிபி எண்ட் பாயிண்ட். இதுவே நீங்க ஒரு புஷ் நோட்டிபிகேஷன் வச்சிருக்கீங்க உங்க போன்ல, ஓகேவா? அந்த அப்ளிகேஷன் பர்டிகுலர் பேங்கோட அப்ளிகேஷன் வந்து இருக்கு, அதுல புஷ் நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? நீங்க எதுவும் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது, இல்ல நீங்க வந்து இப்ப எஸ்பி எடுத்துட்டோம்னா ஒரு 2 நாள் கழிச்சு தான் மெசேஜ் வரும், அது வேற விஷயம். ஓகேவா? நமக்கு என்ன ஆகும், இதான் புஷ் நோட்டிபிகேஷன், இந்த மாதிரி வருது இல்லையா, உங்க கால் பண்ணிருக்காங்க, யுவர் ஜியோ பிளான் ஃபார் ஜியோ நம்பர் இஸ் எக்ஸ்பைரிங் டுமாரோன்னு வருது இல்லையா, அந்த மாதிரி நமக்கு வர மெசேஜஸ் வந்து புஷ் நோட்டிபிகேஷன் சொல்லுவோம். இல்ல மேல இருந்து ஒரு ஸ்பெசிபிக்கான ஒரு அப்ளிகேஷனுக்கு நமக்கு வர நோட்டிபிகேஷன் நம்ம புஷ் நோட்டிபிகேஷன் சொல்லுவோம். அப்ப இந்த மாதிரி நிறைய இடத்துல ஒரே மெசேஜ் நமக்கு மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சினாரியோல 1-to-many கம்யூனிகேஷனுக்காக நம்ம எஸ்என்எஸ் வந்து நம்ம யூஸ் பண்றோம். ஓகே, ஹெச்டிடிபி எண்ட் பாயிண்ட். இது மட்டும் இல்லாம இன்னொன்னு நம்ம பண்ண முடியும், அது என்ன நான் சொல்றேன். ஓகே, இதெல்லாமே நம்ம ஃபர்ஸ்டே ஆட் பண்ணிடணும், சப்ஸ்கிரிப்ஷன் நம்ம முன்னாடியே ஆட் பண்ணிடணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நமக்கு இது பண்ணும். ஸோ இது எப்படி நம்ம பண்றது அப்படின்றது பார்க்கலாம். இது வந்து 1-to-many கம்யூனிகேஷன். இது வந்து புஷ் அண்ட் புல்லா இல்ல வெறும் புஷ்ஷா? புஷ் மட்டும் தான். அப்போ புஷ் மெக்கானிசம், வெறும் புஷ் மெக்கானிசம்.
simple notification service. ஓகே, இதுல போயிட்டு எப்படி இந்த கியூ அப்படியே இருக்கட்டும்ங்க. சரியா, நம்ம மறுபடியும் அதே அப்ளிகேஷன் இன்டெகிரேஷன்ல போயிட்டு எப்படி எஸ்என்எஸ் டாபிக் நம்ம கிரியேட் பண்றது அப்படின்னு. டாபிக். ஸோ இதுல வந்து ஓவர்வியூ. Pub sub messaging for microservices and serverless application. Pub என்னது? Subனா இவங்களா யாரு? Subscriptions. Okay, subscribers or subscriptions. Okay. ஸோ இது வந்து அப்படி இதுலேயும் இதே மாதிரி கொடுத்துருப்பாங்களா? ஹைலி அவைலபிள், டியூரபிள், செக்யூர், ஃபுல்லி மேனேஜ்டு பப் சப் மெசேஜிங் சர்வீஸ் தட் எனேபிள்ஸ் யூ டு டீகபிள் மைக்ரோ சர்வீசஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம்ஸ். ஓகே, ஹை த்ரூ புட்டு கொடுக்குறாங்க, மெனி டு மெனி மெசேஜிங்கும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இங்கே போயிட்டு ஸ்டார்ட் வித் அன் ஓவர்வியூ டாபிக்ல போயிட்டு இந்த டேஷ்போர்டில் ஃபர்ஸ்ட் வந்து A to A, அப்ளிகேஷன் டு அப்ளிகேஷன். ஓகே, பப்ளிஷர் என்ன பண்றாங்க அப்படின்னா எஸ்என்எஸ் வழியா நமக்கு என்ன பண்ணலாம்னா நிறைய மெசேஜஸ் வந்து நம்ம சென்ட் பண்ணலாம். அது வந்து இது. ஓகே, எஸ்என்எஸ்ல இருந்து டைரக்ட் பப்ளிஷ், அப்ளிகேஷன் டு பர்சன்ல எஸ்என்எஸ்ல இருந்து டைரக்ட் பப்ளிஷா நீங்க என்ன பண்ணலாம், இமெயிலுக்கு டெஸ்ட் மெசேஜ், புஷ் நோட்டிபிகேஷன் நீங்க அனுப்பலாம். ஓகே, அதே அப்ளிகேஷன் டு பர்சன் தான். இதே அப்ளிகேஷன் டு அப்ளிகேஷன்னா இந்த எஸ்என்எஸ் ஓட சப்ஸ்கிரிப்ஷன்ல நீங்க எதை ஆட் பண்ணலாம்னு பாருங்களேன். இது என்னது? எஸ்கியூஎஸ். அப்ப நீங்க டைரக்டா போயிட்டு நீங்க எஸ்கியூஎஸ் ஓட நீங்க ஆட் பண்றதுங்க, எஸ்என்எஸ் ஓட சப்ஸ்கிரிப்ஷனாகவும் நீங்க எஸ்கியூஎஸ் ஆட் பண்ணிக்கலாம். அப்ப ஏன்னா எஸ்கியூஎஸும் ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் தானே. இப்ப மெயிலுக்கு போகுது, ஒருத்தன் வந்து மெயில் யூஸ் பண்றான், மெயிலுக்கு போகுது. ஒருத்தனுக்கு மெசேஜ் இருக்கு, மெசேஜ் போகுது. ஒருத்தன் எஸ்கியூஎஸ் தான் யூஸ் பண்றான். இப்ப நமக்கெல்லாம் எப்படி நோட்டிபிகேஷன் வருது? எஸ்கியூஎஸ் வருதுன்னா அப்ப எஸ்கியூஎஸ்க்கும் அந்த மெசேஜ் போகணும்ல. அப்ப ஒன் டு மெனி கம்யூனிகேஷனுக்காக நம்ம எஸ்என்எஸ் யூஸ் பண்ணலாம். ஓகே, அப்ப இந்த கான்ஃபிகரேஷனும் நம்ம இன்னைக்கு பண்ண போறோம். ஓகேவா? எஸ்என்எஸ் வழியா நம்ம வெறும் மெயிலுக்கு மட்டும் மெசேஜ் அனுப்பாம நான் வந்து மெயிலுக்கு மெசேஜ் அனுப்ப போறேன். ஓகே, நீங்க வந்து டெக்ஸ்ட் மெசேஜ் நீங்க பண்ண போறீங்க. மறுபடியும் நான் வந்து எஸ்கியூஎஸ் வந்து பண்ண போறேன். ஓகே, ஸோ இது எப்படி அப்படின்றத பார்க்கலாம். இதுல டாபிக் கிரியேட் பண்ணும். ஃபர்ஸ்ட் இந்த டாபிக் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு ரிசோர்ஸ் நேம். இந்த டாபிக் ஒரு நேம் கொடுத்துக்கலாம். ஓகேவா? இதுலயும் நமக்கு 2 இருக்கு. ஸோ இதில் நான் ஸ்டாண்டர்ட் போய்க்கிறேன். இந்த டாபிக்ல மை ஃபர்ஸ்ட் டாபிக் அப்படின்ற ஒரு நேம் கொடுத்துக்கலாம். டிஸ்பிளே நேம் ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ டிஸ்பிளே நேம்னா என்ன அப்படின்றத நான் சொல்றேன் உங்களுக்கு. ஓகே, இப்போ இதுலயும் பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் இருக்கு. இதே மாதிரி ஆக்சஸ் பாலிசி அது இதுன்ட்டு இதெல்லாம் அப்படியே நம்ம டிஃபால்ட்டா விட்டுறலாம். இந்த ஆக்சஸ் பாலிசி எப்படி நம்ம மேனேஜ் பண்றதும் நம்ம இன்னைக்கு பார்த்துடலாம். கிரியேட் டாபிக். ஒரு டாபிக் நான் கிரியேட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இந்த மெசேஜ் யாருக்கு போகணும் அப்படின்றத நான் எங்கேயாவது நான் டிஃபைன் பண்ணணும். எஸ்கியூஎஸ் நம்ம கிரியேட் பண்ணும்போது கியூ ஓனர் நம்ம கொடுத்தோம். இந்த இடத்துல அந்த மாதிரி ஏதோ கொடுத்தோமா? கொடுக்கல. ஸோ அதுக்கு பதிலாக இங்க என்ன கொடுத்துருக்காங்க? சப்ஸ்கிரிப்ஷன் நம்ம கிரியேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்ப இதுக்கு என்ன இருக்கு? இதுக்கு ஒரு ஏரன் இருக்கு. சரியா? அப்ப எப்படி நம்ம எஸ்கியூஎஸ்க்கு ஒரு ஏரன் இருக்கோ அதே மாதிரி எஸ்என்எஸ்க்கும் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஒரு ஏரன் இருக்கு. அப்ப நீங்க கிரியேட் பண்ற ஒவ்வொரு சர்வீஸ்க்கும் என்ன ஆகும்? ஒரு ஏஆர்என் கிரியேட் ஆகும். சரிங்களா? நீங்க கிரியேட் பண்ண பக்கெட்டுக்கு சரி, ஸோ அந்த பக்கெட்டுக்குள்ள இருக்கிற ஆப்ஜெக்ட்டுக்கு எல்லாத்துக்குமே ஏஆர்என்ற ஒரு விஷயம் நம்ம கிரியேட் ஆகும். ஏஆர்என்னா அமேசான் ரிசோர்ஸ் நேம். ஓகே, ஸோ இது எப்படி யூஸ் பண்றது நம்ம இன்னைக்கு பார்த்தலாம். தென் இப்போ நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் கிரியேட் பண்ணிக்கலாம். சரியா? கிரியேட் சப்ஸ்கிரிப்ஷன். இதுல என்ன ப்ரோட்டோகால் நம்ம சூஸ் பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் என்ன சூஸ் பண்றோம்? ஃபர்ஸ்ட் இமெயில் சூஸ் பண்ணிக்கலாம். சரியா? இமெயில் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இமெயில செலக்ட் பண்ணிக்கிறேன். இதுல நான் என்ன கொடுக்கணும்? எண்ட் பாயிண்ட்ல
என்னுடைய இமெயில் அட்ரஸ் நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு மெயிலை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஆஃப்டர் யுவர் சப்ஸ்கிரிப்ஷன் இஸ் கிரியேட்டட் யூ மஸ்ட் கன்ஃபார்ம் இட். ஓகே, கன்ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க. கிரியேட் சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ பெண்டிங் கன்ஃபர்மேஷன் இருக்கு. ஓகேவா? இப்போ நீங்கள் இங்கே போயிட்டு ஜிமெயில் செக் பண்ணால் எனக்கு மெசேஜ் வந்திருக்கும். ஓகே, ஸோ நமக்கு இங்கே வரலன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்பேம்ல போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸ்பேம்ல இருக்கா? என்னது இது? ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. AWS நோட்டிஃபிகேஷன் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா யூ ஆர் சூசன் டு சப்ஸ்கிரைப் டு டாபிக். இது என்னது? நம்ம டாபிக்கோட யார் இந்த ஃபர்ஸ்ட் டாபிக் அப்படின்ற இந்த டாபிக் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஸோ 0 minutes ago 10:12 AM. ஓகேவா? இப்பதான் கன்ஃபார்ம் சப்ஸ்கிரிப்ஷன் நான் கொடுத்த உடனே இப்போ போயிட்டு நீங்க இதை ரீலோட் பண்ணீங்கன்னா நமக்கு வந்து சப்ஸ்கிரிப்ஷன் கன்ஃபார்ம் ஆயிடுங்க. ஓகேவா? கன்ஃபார்ம்னு வந்துருச்சா? இப்போ நான் போயிட்டு என்ன பண்றேன், கீழே பார்த்தீங்கன்னா எண்ட் பாயிண்ட்ல ஸ்டேட்டஸ் கன்ஃபார்ம்டு இருக்கு, ப்ரோட்டோகால் இமெயில் இருக்கு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா சப்ஸ்கிரிப்ஷன் நம்ம ஆட் பண்ணும்போது ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணும்போதும் ஃபர்ஸ்ட் வந்து இங்கிருந்து கிரியேட் பண்ணோம். அப்புறம் எந்த சப்ஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணிக்கிறோமோ அங்க போய் நம்ம அக்செப்ட் பண்ணணும். கரெக்டா? இது காமனான கான்செப்ட். நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம கிரியேட் பண்ணா அங்க போய் அக்செப்ட் பண்ணணும். அப்பதான் கம்யூனிகேஷன் நடக்கும். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து இதை என்ன பண்றேன், பப்ளிஷ் மெசேஜ் கொடுத்து ஒரு மெசேஜ் வந்து பப்ளிஷ் பண்றேன். ஓகேவா? SQS SNS அண்ட் கிளவுட் வாட்ச் சும்மா சப்ஜெக்ட் நான் கொடுத்து இதுல ராம் மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதுல வந்து SQS கிளாஸ் இஸ் போரிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டுறேன். இப்படி கொடுத்துட்டு பப்ளிஷ் மெசேஜ் யாராவது எனக்கு மெயில் அனுப்பியிருக்காங்கன்னு பார்க்கலாம். இங்க வரல, ஏன்னா சப்ஸ்கிரிப்ஷன் நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஹலோ, நீங்க தானே ப்ரோ? நீங்களா ப்ரோ? மெசேஜ் அனுப்பிச்சிருக்கீங்க. யாரோ எஸ்என்எஸ் சொல்லி எனக்கு அனுப்பியிருக்காங்க. யாரு? SQS கிளாஸஸ் போரிங்னு அனுப்பியிருக்காங்க. வந்துருச்சா? அப்ப இந்த இடத்துல நான் சப்ஜெக்ட் ஆட் பண்ணது இங்க இருக்கு. ஓகே, இது வந்து என்னது? டிஸ்பிளே மெசேஜ். ஓகே, இது வந்து ரா மெசேஜ். என்ன கண்டென்ட்டோ அந்த கண்டென்ட் நமக்கு வந்துடும். ஓகேவா? அப்ப இப்ப நான் இந்த டாபிக்கு நான் வந்து இதே டாபிக் ஒரே ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் தான் ஆட் பண்ண முடியுமா? அப்படின்னா கிடையாது. நான் எத்தனை சப்ஸ்கிரிப்ஷன் வேணா ஆட் பண்ணிக்கலாம். என் ஆர்கனைசேஷன் இருக்க எல்லா பீப்புளோட எல்லா கைஸோட மெயிலும் நான் இங்க ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஆட் பண்ணிட்டு நான் பப்ளிஷ் மெசேஜ்னு கொடுத்தேன்னா எல்லாருக்கும் போகும். கிரீன் சொல்லிருக்க எல்லாரும் பார்ப்பாங்க இதை. ஓகே, எஸ்கியூஸ் கிளாஸ் போரிங் சொல்லிட்டு. ஓகே, அப்ப என்ன கண்டென்ட் நம்ம அனுப்புறோமோ ஒரு காமனான ஏதோ மெசேஜ் அனுப்பணும்னா நம்ம இப்ப ஆட் பண்ணிக்கலாம். அப்ப இதே மாதிரி நீங்க எத்தனை டாபிக் வேணா ஆட் பண்ணிக்கலாம். இந்த டாபிக் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு நோட்டிபிகேஷன் டாபிக்காவோ இல்ல மானிட்டரிங் டீமுக்குன்னு ஒரு டாபிக்காவோ இல்ல டெவலப்பர் டீமுக்குன்னு ஒரு டாபிக்காவோ, ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டீமுக்குன்னு ஒரு டாபிக் வந்து நம்ம வச்சிருக்கோம். ஓகேங்களா? இப்ப அந்த டீம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ இந்த மெசேஜ் வந்து எல்லாருக்கும் அனுப்பணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஒருத்தவங்களா கூப்பிட்டுலாம் சொல்ல முடியும். அப்ப இது வழியா அனுப்பிடுவோம். இல்லைன்னா நமக்கு இன்னொரு விதமா நமக்கு நடக்கும். ஓகே, ஸோ இது நம்ம மேனுவலா பண்றதை விட அப்போ ஒவ்வொரு டைமும் மேனுவலா போயிட்டு நம்ம மெசேஜ் பண்ணுமா அப்படின்னா கிடையாது. ஓகே, அப்ப நம்ம வேற விதமா நம்ம பண்ணலாம். அதை எப்படி நான் சொல்றேன். இப்போ இந்த SNSலயோ இல்ல SQSலயோ எதுவும் டவுட் இருக்கா? இது வரைக்கும் நம்ம பார்த்தது. இது வரைக்கும் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா ஜஸ்ட் எப்படி ரெண்டும் கியூவை கிரியேட் பண்றது, டாபிக் கிரியேட் பண்றது, அதுல எப்படி மெசேஜ் அனுப்புறது, இதுல எப்படி நம்ம மேனுவலா மெசேஜ் அனுப்புறது நம்ம பார்த்துருக்கோம். இது வரைக்கும் எதுவும் டவுட் இருக்கா ஆன்லைன்? அப்ப இது ஒரு எண்ட் பாயிண்டா நம்ம என்ன ஆட் பண்ணலாங்க? இன்னொன்னு என்ன ஆட் பண்ணலாம்? SQS SQS queue. இது வரைக்கும் எதுவும் டவுட் இருக்குங்களா?
No. ஓகே, தேங்க்யூ. ஸோ நம்ம நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம். அப்ப இது ரெண்டுமே நமக்கு எக்ஸாக்டா இன்னும் எங்க தான் யூஸ் பண்ணுவாங்க? ஓகே, நம்ம போயிட்டு நம்ம மட்டுமே மெசேஜ் அனுப்பிட்டு இருக்குமா? ஏன்னா போன்லயே அனுப்பிக்கலாமே, கரெக்டா இல்லையா? அப்ப இது எக்ஸாக்டா இன்னும் எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, நமக்கு இன்னொரு ஒரு சர்வீஸ் இருக்கு. அந்த மூணாவது சர்வீஸ் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் ஃபுல்லா நமக்கு புரியும். ஓகே, இன்னொரு சர்வீஸ் என்னங்க? கிளவுட் வாட்ச். இந்த கிளவுட் வாட்ச்ன்ற சர்வீஸ் எதுக்காக அப்படின்னா, இந்த நேம்லயே இருக்கு, இவனோட வேலை என்ன? வாட்ச் பண்றதா வேலை. ஓகே, ஸோ இவங்களும் அப்ளிகேஷன், இவங்க வந்து என்னன்னா மேனேஜ்மெண்ட் அண்டு கவர்னன்ஸ் அப்படின்ற இந்த கேட்டகரியில வராங்க. ஓகேங்களா? மேனேஜ்மெண்ட் அண்ட் கவர்னன்ஸ் கேட்டகரியில இது ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மானிட்டரிங் டூல் ஆர் சர்வீஸ். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மானிட்டரிங் சர்வீஸ். ஓகே, ஸோ நம்ம வந்து இந்த கிளவுட் வாட்சை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? AWS குள்ள இருக்கிற கம்ப்ளீட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மானிட்டர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதை மானிட்டர் பண்றது எதை மானிட்டர் பண்ணுவாங்க அப்படின்னா மெட்ரிக்ஸ் வந்து இவங்க மானிட்டர் பண்ணுவாங்க. ஓகே, மெட்ரிக்ஸ்ங்கிறது என்னது? CPU யூட்டிலைசேஷன், நெட்வொர்க் இன், அதுக்கப்புறம் நெட்வொர்க் அவுட்டு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தென் டிஸ்க் ஸ்பேஸ், டிஸ்க் ரைட் யூனிட்ஸ், டிஸ்க் ரீட் யூனிட்ஸ், CPU கிரெடிட்ஸ், இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஓகேவா? சும்மா நான் ஒரு 5 டைப் பண்ணியிருக்கேன். டிஸ்க் ரீட் யூனிட்ஸ் ஆர் ரைட் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரீட் யூனிட்ஸ், ரைட் யூனிட்ஸ், இது ஒவ்வொன்றும் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஒவ்வொரு மெட்ரிக்கை நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஸோ ஒவ்வொன்றையும் ஒரு மெட்ரிக்கை நம்ம சொல்லுவோம். இந்த ஒவ்வொரு மெட்ரிக்கும் நம்ம என்ன பண்ண போறாங்கன்னா நம்மளோட கிளவுட் வாட்ச் தான் மானிட்டர் பண்ணலாம். இது வந்து நம்மளோட இன்ஸ்டன்ஸோட மெட்ரிக்ஸ். ஓகே, அப்ப இதை மானிட்டர் பண்ணா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு என்ன வேணும்? ஒரு ரிசோர்ஸ், ஏதாவது ஒரு ரிசோர்ஸ் வேணும். ஏதோ ஒரு ரிசோர்ஸ் இருந்தாதான் அதை வச்சு நம்மளால இந்த கிளவுட் வாட்சை மானிட்டர் பண்ண முடியும். ஓகே, இப்போ நான் என்ன